சிக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன். பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சாட் ஜிபிடி அமெரிக்க நிறுவனம், இந்த சாட் ஜிபிடினா என்ன? ஜிபிடி என்ற அமெரிக்க நிறுவனத்தோட சாட் பண்ணு அப்படிங்கிறத ஒரு ஆப் தயாரிக்கிற கம்பெனி. அதுக்கு சீன அவனுடைய டீப்சீக் என்ற போட்டி கம்பெனி ஆப் அடிச்சிருச்சான். இதனால தான் அமெரிக்கா கவுந்து போச்சு. ஐயையோ, அமெரிக்காவே ஒன்றும் இல்லாமல் போச்சு, சீனா அப்படி பண்ணிருச்சு இப்படி பண்ணிருச்சுன்னு ஒரே அல்லோகலம் பண்ணிக்கிட்டு கிடக்குறாங்க. என்னையா இது இவ்வளவு பயமுறுத்தல்? ஒரு கம்பெனியினுடைய பங்கு இறங்கி இன்னொரு கம்பெனியினுடைய பங்கு, அது ஒரு கம்பெனியுடைய பங்கு இறங்குதுன்னா இதுக்கு இவ்வளவு பெரிய அளப்பறையா? அதுக்கு மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாட் ஜிபிடியில் வந்து எல்லாமே இருக்கான். என்ன இருக்கு? கவிதை எழுதுமா? ஆமாம். அகநானூறு புறநானூறுல இருந்து என்ன திருக்குறள், திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள்ல இருந்து அகநானூறு புறநானூறு 10 பாட்டு 8 தொகை 4 அடியார் கம்பராமாயணம் லட்சக்கணக்கான நூல்கள் இன்றைக்கு வரைக்கும் புது கவிதை நூல்கள் லட்சக்கணக்கில் பதிப்பிச்சுட்டு இருக்கு. ஆள் படிக்கிறதுக்கு இல்லை. இப்போ இவங்க ஆப்பில் கவிதை எழுதி தான் படிக்க போகிறாங்களா? அட ஏயா நீங்கள் என்னையா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்படி தான் மக்களை பயமுறுத்துறதா? இந்த சாட் ஜிபிடினால என்னையா பயன்? என்ன பல்லு விளக்கி விடுப்பா? குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகுமா? இல்லை கண்ணு தெரியாதவனா பாத்ரூம் கூட்டிகிட்டு போகுமா? குளிப்பாட்டு விடுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏறு பிடிச்சி விடுமா? கருதெடுத்து கொடுக்குமா? கிடையாது. இந்த கவிதை எழுதுமா? அதால் முடியாது எதுவுமே இல்லையா? A1 தொழில்நுட்பத்துக்கு இதுதான் எல்லாம் ஆதாரமா. இது நடந்தது என்ன? A1 தொழில்நுட்பத்திற்கு மிக ஆதாரமாக இருக்கின்ற சாட் ஜிபிடி என்ற ஒரு ஆப்பை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். இந்த ஆப்னால முடியாத எந்த விஷயமே இருக்காது. நீங்க நினைக்கிறத உடனே சொல்லும், நீங்க நினைக்கிறத உடனே பாடும், பேசும், கவிதை எழுதும். இது எதுக்குயா? தங்க விலையை குறைக்க முடியுமா? இல்ல லாஸ் ஏஞ்சல்ஸ்ல தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்க அந்த தீய காட்டு தீயை அணைக்க முடியுமா இந்த சாட் ஜிபிடியால? அதை வந்து பல 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 100 கோடி செலவில் உருவாக்கிட்டானுங்களாம். அதை வந்து சைனாவுடைய டீப்சீக் என்ற ஒரு பொருளை வச்சு அதே மாதிரியான ஒரு ஆப்பை வந்து சில 100 கோடிகளில் உருவாக்கிட்டாங்களாம். அதனால அதனுடைய பங்குகள் 52 லட்சம் கோடியோ என்னமோ கீழே விழுந்துருச்சுன்னு ஒரே கூக்குரல் ஒப்பாரி. விழுந்தா என்ன? இப்போ இந்த சாட் ஜிபிடிங்கிற கம்பெனி ஒரு பங்கு 100 பங்கு 1000 ரூபாய்னு வச்சுக்கோங்க, இல்லை 10,000 ரூபாய். 100 பங்கு 10,000 ரூபாய்னு என்னைக்கோ வித்துட்டு போயிட்டான் பங்க பூரா. அதில் முதலீடு பண்ணுறதுக்கு ஒருத்தன் என்ன பண்ணுவேன்? ஒரு 2 கோடிக்கு பங்குகளை வாங்கி மொத்தமாக வச்சுக்கிடுவேன். இன்னொரு 10 கோடிக்கு ஒருத்தன் வாங்குவேன். வாங்கும்போது ஆகா இந்த பங்குனுடைய விலை டிமாண்டாக இருக்குது, இந்த பங்கு கிடைக்கலைன்னு உடனே விலை ஏறும். செயற்கையாக விலை ஏற்றி விடுவாங்க. அப்படி ஏறினது தான் இந்த சாட் ஜிபிடிய பங்கு. இது செயற்கையாக ஏற்றி விட்டு அதற்கு பிறகு இவங்க நல்லா வித்துக்கிட்டு இருந்தாங்க. அதனுடைய இது உதாரணமாக 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளாக இருந்தது. திடீர்னு உயர்ந்து பல ட்ரில்லியன் கோடி இதாக போயிருக்குன்னா அதனுடைய கையில் வச்சிருக்கவன் டிமாண்டில் இவ்வளவுக்கு தெரியா அவ்வளவுக்கு தெரியா அப்படிங்கும்போது அந்த பங்கு வர்த்தகம் என்ன பண்ணா, அந்த பங்கு வர்த்தகத்தில் அதனுடைய இது இண்டெக்ஸ் ஏர். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. அவன் வித்தது 1 கோடி ரூபாய்க்கு தான் வித்திருப்பான். இந்த பங்குகளை 1 கோடி ரூபாய்க்கு வித்துட்டு போயிட்டான். அதில் வர்ற வரி வருமானம் அமெரிக்க அரசுக்கு போயிருச்சு. இது கீழே விழுந்தா என்ன? கீழே விழுந்தாலும் மேலே எகிரினாலும் அது முதலீட்டாளர்கள் வச்சிருக்கான்ல, கையில் பங்கு வச்சிருக்கான்ல, அவனுக்கு தான் நட்டம். அமெரிக்காவுக்கு இதனால ஒன்றும் நட்டம் கிடையாது. இதை தரைமட்டமாக்கி விட்டது சீனாவுடைய டீப்சீக். அது வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்க சொல்கிறான் அந்த ஆப்பை. அவன் அப்படி கண்டுபிடிச்சிட்டான். இதையெல்லாம் எதோட ஒப்பிட்டு பார்க்க முடியும் தெரியுமா? பழைய காலத்தில் 2ஆம் உலகப் போர் முடிந்ததற்கு பிறகு வால்வ் ரேடியோ தான் அப்போலாம். 2ஆம் உலகப் போர் காலத்துல எல்லாம் வால்வ் ரேடியோ. அந்த வால்வ் ரேடியோ சுவிட்ச் ஆன் பண்ண உடனே அது சூடாகி பாடுறது, அந்த இதையெல்லாம் ஸ்டேஷன்லாம் கேட்ச் பண்ணி பாடுறதுக்கு ஒரு 5 நிமிடம் ஆகும். இதுதான் வால்வ் ரேடியோ, அந்த காலத்து ரேடியோ. அமெரிக்கன் என்ன பண்ணுறான்? இந்த வால்வ் ரேடியோவை வந்து டிரான்சிஸ்டராக மாற்றி அதற்காக ஒரு டிரான்சிஸ்டரை கண்டுபிடிச்சு உடனே இது பாடும் பேசும் பல்வேறு வேலைகளை செய்யும்னு சொல்லி ஒரு சிறிய ரூம் அளவில் ஒரு டிரான்சிஸ்டரை செஞ்சு வச்சு அதை பல்வேறு நாட்டு விஞ்ஞானிகள், இளம் விஞ்ஞானிகள், டெக்னீஷியன்ஸை கூப்பிட்டு காட்டுறாங்க.
அப்போ ஒரு ஜப்பான்காரன் டெக்னீஷியன் வந்து பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான், நான் இதை ஒரு சின்ன பாக்கெட் சைஸாக பண்ணிடுவேன் அப்படின்னு. எல்லாரும் சிரிச்சாருங்க. செஞ்சான். அவன் பாக்கெட் சைஸ் டிரான்சிஸ்டராக செஞ்சு டிரான்சிஸ்டர் ரேடியோ, அதுதான் நேஷனல் பேனாசோனிக், சோனி, அப்புறம் அதெல்லாம் சின்ன சின்ன சிறிய அளவில் 2-in-1 டேப் ரெக்கார்டர், அந்த ரேடியோ இதெல்லாம் சேர்ந்து வரும். டிரான்சிஸ்டர் ரேடியோன்னு வந்தது 1960களில் அவன் அந்த இதை பண்ணினான். அப்படி பண்ணின அந்த டிரான்சிஸ்டரை அதற்கு பிறகு சின்ன சிப் அளவில் அவன் கொண்டுட்டு வந்தான். மாடிஃபை பண்ணி உள்ள சின்ன சிப்பாக்கி இது டிரான்சிஸ்டர் எல்லா இடத்துலையும் வேலை செய்யுது. எங்க செயற்கைக்கோள் நுண்ணறிவு எல்லாத்துலேயும் அந்த டிரான்சிஸ்டர் தேவை, அவசியம். ஆக ஒரு டிரான்சிஸ்டர் ரேடியோவாக இருந்ததை பெரிய ரூம் அளவு டிரான்சிஸ்டராக மாத்திர அமெரிக்கன். அதன் பிறகு அந்த தொழில்நுட்பத்தை வாங்கி ஜப்பான்காரன் சிறிய பாக்கெட் சைஸில் கொண்டு வந்துட்டான். இப்போ சிப் ஆயிருச்சு. இதுதான் இந்த டீப்சீக் பண்ணியிருக்கு. மிகப்பெரிய பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட சாட் ஜிபிடிங்கிற ஆப்பை ரொம்ப சாதாரண விலையில் தயாரித்து இவன் வந்து நீங்கள் இலவசமாகவே எடுத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். இதுதான் நடந்தது. இப்போ நம்ம ஜியோ வந்தான்ல, ஜியோ செல்போன் கம்பெனி, நம்ம ரிலையன்ஸுடைய ஜியோ, அவன் என்ன பண்ணா, ரொம்ப சீப்பான அடிமாட்டு ரேட்டுக்கு கொடுக்குறான். எல்லாத்தையும் கொடுத்த உடனே ஏர்டெல்லுக்கும் வோடஃபோனுக்கும் அடி வாங்கியது. இதில் சில செல்போன் கம்பெனிகள் காணாமல் போனது. அதே நிலை தான் இப்பொழுதும் ஏற்பட்டிருக்கிறது. சீன நிறுவனம் இந்த மாதிரி இதை மாற்றி ஒரு நெருக்குதலை கொடுத்துருக்கான். இவ்வளவுதான். இதற்காக அமெரிக்கா அரசுக்கு மிகப்பெரிய அடின்னு சொல்ல முடியாது. அமெரிக்காவே கவுந்து போயிருச்சு. ஆஹா ஓஹோ, இனி ஏ1 தொழில்நுட்பம், என்ன ஏ1 தொழில்நுட்பம், என்ன ஏ1 தொழில்நுட்பம், இது எல்லாமே யார் தெரியுமா பண்ணுறாங்க? அப்பம் பாட்டம் பெரிய அளவில் கொளுத்த பணத்தை சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பிட்காயினில் முதலீடு பண்ணுறவங்க வீட்டில் உட்காந்துக்கிட்டு லேப்டாப் காலையில் எந்திரிச்ச உடனே வாயும் கழுவாமல் முகத்தையும் கழுவாமல் வாயும் துடைக்காமல் டீ குடிச்சுக்கிட்டு, டீ கப்பில் டீ குடிச்சுக்கிட்டு, வயிற்றில் லேப்டாப்பை வச்சுக்கிட்டு அப்படியே இன்னைக்கு எந்த பங்கு எந்த சந்தைன்னு இது பண்ணி அதில் இந்த வீட்டில் இருந்தபடியே வீட்டில் இருக்கிற பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறான்ல பல்வேறு இது கம்பெனிகளுக்கு. இவங்க தான் இப்படி பெரிய அளவில் ஆவுன்னு போய் விழுகிறது. இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து கவிதை எழுதுகிற ஆப்பை கண்டுபிடிச்சிருக்கோம். கவிதை எழுதும், பாட்டு பாடும், பேசும். இது வந்து பெரிய அளவில் உலகத்தில் இனிமேல் உலகத்தின் தலைவிதியவே நிர்ணயிக்க போகிறது. அதுதான் என்ன நிர்ணயிக்க போகுது? ஹார்ட் அட்டாக் வந்தால் அதுக்கு நிறுத்துமா? இல்லை இதயத்தை திறந்து அறுவை சிகிச்சை பண்ணுமா? வறுமையை ஒழிச்சிருமா? என்னையா இவனுங்க இப்படி இப்போ கத்துக்குடித்தனமா தெரியுறாங்க? இப்படி என்னென்னவெல்லாமோ சொல்லி இந்த ஆப்பை தலையில் கட்டிட்டாங்க. இதை பல லட்சம் கோடிக்கு இவங்க வாங்கி தொலைச்சிட்டாங்க. இந்த கிறுக்கு பயலுக பிட்காயினில் இது பண்ணுறான்ல, முதலீடு பண்ணுறான்ல, இந்த மாதிரி கிறுக்கு பயல்கள்லாம் சேர்ந்து இது பல லட்சம் கோடி கிறுக்கைங்க நிறைய பெரிய இந்த பங்கு வர்த்தகத்தில் இது பண்ணிக்கிட்டு ஏதோ இவங்க நல்ல நேரம் ஒரு பங்கு இல்லைன்னா ஒரு பங்கு இவங்களுக்கு தூக்கிவிடும். இப்படி பங்கு வர்த்தகங்கள் அது இதுகள்லாம் இருக்கிற காசு அங்கிட்டு போட்டு பெரட்டி கடைசியாக வர்ற பெரிய லாபத்தை ஹாஸ்பிட்டலில் உணர்ந்து கொடுத்து நிற்பாங்க. ஏன்னா அப்புறம் ஓடி ஆடி வேலை செஞ்சாவில் வியாதி வராது. வீட்டில் படுத்துக்கிட்டே எந்த நேரமும் முட்டை கண்ணு அளவுக்கு வந்துடும் சைஸு கண்ணு. ஒரு மாதிரியான வினோதமான பிறவிகள் மாதிரி இவங்க தடிச்சு போய் தொந்தி தள்ளி தொலைதொலன்னு இருப்பாங்க. அவங்க அந்த குரூப்பே அப்படி தான் இருப்பானுங்க. அவனுங்க இப்படி தான் இந்த மாதிரி பங்குச்சந்தைகள் அது இதுகளெல்லாம் வர்த்தகத்தில் ஒரு பங்கு இல்லைன்னா இன்னொரு பங்குல சம்பாரித்து அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து கண்டிப்பாங்க. அதனால இந்த டீப்சீக்கோ அல்லது இந்த சாட் ஜிபிடியோ எதுவுமோ உலகத்தை காப்பாற்ற போகிறதில்ல, உலகத்தில் பயிர் விதைக்க போகிறதில்ல, களை எடுக்க போகிறதில்ல. அதுபோக பல்வேறு மெஷினரிஸ் தொழில்நுட்பங்கள் இருக்குது, போரை நிறுத்த போகிறதில்ல. எல்லாம் சின்ன சின்ன பார்ட் வேலை செய்யும். இதெல்லாம் அதற்காக இந்த ஒரு கம்பெனியினுடைய இது விழுந்த உடனே அமெரிக்காவே அவுட்டுங்கிற மாதிரி ஒப்பாரி வைக்கிறது, கூக்குரல் இடுறது. இது என்ன இது? இந்த யூடியூப் பேச தெரிஞ்சா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் எதை வேணாலும் அள்ளி விடுறதா? ஒரு படத்தில் சிங்கபுத்து வடிவேலு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பீதியை கிளப்புற மாதிரியே சாப்பிடுவாயா, அங்கிட்டு இங்கிட்டு பார்த்துக்கிட்டு. அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு பீதியை கிளப்புற மாதிரியே பின்னாடியே ஓடுவேன், விரட்டுவேன். வடிவேலும் ஓடி 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 கடைசியா ஏன்டா இப்படி விரட்டுற, ஏன்டா பீதியை கிளப்புற அப்படின்னா, நான் இந்த வண்ணாரப்பேட்டை போகிறதுக்கு வழி கேட்கறதுக்காக உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னு பீதியை கிளப்புற மாதிரியே தெரியும். இந்த மாதிரி தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பத்திரிகையாளருங்கிற பேரில் யூடியூப்பில் பேசிக்கிட்டு பீதியை கிளப்புறாங்க. ஏ1 தொழில்நுட்பம், டீப்சீக்கு,
சாட் ஜிபிடின்னு சொல்லி எதையாவது சொல்லி மக்கள் மத்தியில் இவர்கள் பெரிய அறிஞர்கள் மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனால் ஒன்றும் கிடையாது, டன் கணக்கில் அள்ளி விடுறாங்க. ஆகவே மக்களுக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டும், சரியான விஷயத்தை சரியாக சொல்ல வேண்டும். நம்மை பொறுத்தவரையில் இந்த டீப்சீக் என்பது சாட் ஜிபிடியினுடைய பங்கை அடித்து வீழ்த்தி இருக்கிறது உண்மைதான். அதனால அவன் ஏற்கனவே எப்பவோ வித்துட்டு போயிட்டான். இதை பங்குகளை வாங்கி வைத்திருந்தவர்களுக்கு தான் மிகப்பெரிய அளவில் காசை கொடுத்து வாங்கினான்கள்ல, இடையில கடைசியாக போய் வாங்கினான்கள்ல. ₹1 பங்கை 9,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன், 100 ரூபா பங்கை 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். இப்படி வேட்கை எடுத்து போய் அரிப்பெடுத்து போய் வாங்கினாங்கல்ல, இவங்களுக்கு அடி விழுந்து, இவங்க கை காசு போச்சு, அவ்வளவுதான். இந்த கம்பெனிகள், இதனால கம்பெனிகளுக்கும் அடி இல்லை, அமெரிக்காவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.